வணக்கம். நெல்லை அமுத சுரபி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பச்சைப்பயிறு புட்டு செய்ய போகிறோம். பச்சைப்பயிறு வச்சு செய்கிறதுனால இது ஒரு சத்தான காலை உணவாக இருக்கும். இதே பக்குவத்தில் புட்டு செஞ்சு பாருங்க. நல்ல மிருதுவாகவும் இருக்கும். இதோட சுவையும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போது பச்சைப்பயிறு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் இந்த டம்ளருக்கு நான் 1 டம்ளர் பச்சைப்பயிறு எடுத்துருக்கிறேன். பச்சைப்பயிரில் தூசி இருக்கும், அதனால் தண்ணி ஊற்றி 2 தடவை களைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா கழுவியாச்சு. இப்போது தண்ணி இல்லாமல் பச்சைப்பயிரை தட்டிலையோ இல்லைனா ஒரு துணியிலையோ விரித்து விட்டு காய வச்சுக்குங்க. நீங்கள் உடனே செய்கிற மாதிரி இருந்ததுன்னா ஈர துணியில் பயிரை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வறுத்துக்குங்க. இப்போது பச்சைப்பயிறு அளந்த அதே டம்ளரில் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கிறேன். இதை மாவு பச்சரிசிலையும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போது அரிசிலையும் தண்ணி ஊற்றி 2 தடவை களைஞ்சி எடுத்துக்கலாம். அரிசியும் தண்ணி இல்லாமல் காய வச்சுக்குங்க. பச்சைப்பயிறு தனியாக அரிசி தனியான்ட்டு தனித்தனியாகவே காய வச்சுக்குங்க. நான் காலையில் செய்கிறதுனால ஒரு 2 மணி நேரம் மட்டும் காய வச்சுக்கிறேன். நீங்கள் நாள் கூட காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்தீங்கன்னா சீக்கிரத்துலேயே வறுபட்டுக்கும். இப்போது இது ரெண்டும் காயட்டும். காய வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. லைட்டாக ஈரமாக தான் இருக்குது. வறுத்தா சரியாக இருக்கும். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு வடை சட்டி வச்சுக்கலாம். பச்சைப்பயிறு அதில் போட்டு விடாமல் வறுத்துட்டே இருங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி வறுபடும். நல்லா செவக்க வறுத்துக்குங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு வறுத்துக்குங்க. வாசம் நல்லா வருது. இப்போது இந்த பயிரை ஒரு தட்டில் போட்டுக்கலாம். இப்போது அரிசியும் போட்டுக்கலாம். அரிசி ரொம்ப வறுப்படணுன்னு வேண்டாம், கலர் மாறாத அளவுக்கு வறுத்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போது இதில் வாசனைக்காக நான் ஒரு ஏலக்காய் போட்டிருக்கிறேன். அதையும் ஒரு தடவை வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இதையும் தட்டில் போட்டுக்கலாம். இப்போது இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு புட்டு மாவு பதத்துக்கு அரைச்சிக்குங்க. இதையே நீங்கள் கொஞ்சம் நிறையா அரைச்சி வச்சுக்கிற மாதிரி இருந்ததுன்னா பச்சைப்பயிரையும் அரிசியும் இந்த மாதிரி சமமாக எடுத்து கழுவி வெயிலில் காய வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு ரைஸ் மில்லில் கொடுத்து திரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ வேணுங்கிறப்ப எடுத்து போட்டு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பரபரன்னு இருக்கணும். இப்போது இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இந்த மாவை கலந்துக்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதிக்கணும்னு வேண்டாம், கை பொறுக்கிற சூட்டில் தண்ணியை சூடு பண்ணி ஊற்றி கலந்துக்குங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலக்கிறப்போ உருண்டை உருண்டையாக வரும். மேலே எல்லாத்தையும் உடச்சி விட்டு நல்லா புட்டு மாவு பதத்துக்கு கலந்துக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா உருண்டை உருண்டையாக வர மாதிரி இருந்ததுன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்குங்க. பாருங்கள், மாவை எடுத்து இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா உருண்டை பிடிக்க வரணும். அதுக்கப்புறம் உதுத்து விட்டனா உதுந்துக்கணும். இந்த பதத்துக்கு மாவை கலந்துக்குங்க. இப்போது இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மாவை கலந்து பாருங்கள். ரொம்ப வறட்சியாக இருந்ததுன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி தெளித்து மாவை கலந்துக்குங்க. பச்சை தண்ணி ஊற்றி கலந்தாலே போதும். எனக்கு கரெக்டாகவே இருக்குது. நான் கொஞ்சம் தேங்காவை பூவாக துருவி வச்சுருக்கிறேன், வெல்லத்தையும் துருவி வச்சுருக்கிறேன். நான் புட்டுக்குழாயில் தான் வச்சு வேக வைக்க போகிறேன். நீங்கள் இட்லி சட்டியில் கூட வேக வைக்கலாம். முதல்ல தேங்காய் பூ போட்டு அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு நம்ம எப்போதும் புட்டுக்கு வேக வைக்கிற மாதிரி மாவு போட்டு குழா ஃபுல்லாக நிரப்பிக்கலாம். நீங்கள் ஜீனி போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா தேங்காய் பூ மட்டும் போட்டு வேக வச்சுக்குங்க. இதையே நீங்கள் கார புட்டு மாதிரி செய்கிறதா இருந்தனா தேங்காய் பூ போட்டு வேக வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், வரமிளகா போட்டு தாளித்து புட்டையும் அதில் போட்டு உதுத்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா அதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது குழா ஃபுல்லாக நிரப்பியாச்சு. புட்டு வேக வைக்கிறதுக்கு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ புட்டு கடாய் அதில் வச்சு வேக வச்சுக்கலாம். 15 to 20 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்குங்க.
பாசிப்பருப்புங்கிறதுனால நல்லா வேகணும். பாருங்கள், நல்லா ஆவி வந்துச்சு. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ புட்டுக்குழாயை எடுத்து கீழே வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி தயிர் மத்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் கரண்டியோட பின்பாகத்தை வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டிங்கன்னா புட்டு பாருங்கள் நல்லா அழகாக வரும். பாருங்கள், நல்லா சேர்ந்தாப்பில் வருது. நல்லா வெந்தாதான் இந்த மாதிரி நல்லா சேர்ந்தாப்பில் வரும். சுவையான சத்தான பச்சைப்பயிறு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதையே நல்லா உதுத்து விட்டு நாங்கள் எப்போதும் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுனால நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நெய் கூட ஊற்றி கலந்து கொடுக்கலாம். வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதில் பச்சைப்பயிறு சேர்த்துருக்குறோம். ஆவியில் வேக வைக்கிறதுனால இது ஒரு சத்தான உணவு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நெல்லை அமுத சுரபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.